கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். சங்கீதம் 1:3. கர்த்தருடைய வார்த்தை, இன்னைக்கு நீங்க என்ன செய்தாலும் வாய்க்கும் என்கிறார். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். சும்மா ஒன்றும் இல்லை, அது காரணம் சொல்றார். முதல் வசனத்தில் சொல்லும்போது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். காலையிலும் சாயங்காலமும் குடும்ப ஜெபம் பண்ணி பாடி கர்த்தரை துதிக்கும் போது எவ்வளவு நல்ல கர்த்தர், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிறார். அப்போ அதை செய்யலைன்னா நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படுவது இல்லை. அது அழகாக சொல்றார். 3-4 காரியத்தை சொல்றார். 1, இந்த தேவனை காலையில் துதிப்பதனாலும் சாயங்காலம் துதிப்பதனாலும் கிடைக்கிற நன்மை, நீர்க்காலின் ஓரமாய் நடப்படுவோம். 1. 2, காலத்தில் கனி கொடுப்பீங்க. பிந்தியோ முந்தியோ அல்ல, அதனால் ஏற்ற காலத்தில் கனி கொடுப்பீங்க. அடுத்தால எவ்வளோ அழகான கர்த்தர் சொல்ற பாருங்க. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. உங்களுடைய மரங்கள் இலை உதிர்ந்து போவதில்லை. வருமானங்கள் சிதைந்து போகாது. உங்க வருமானத்தை சிதைக்க விட மாட்டார். அவ்வளோ அழகான கர்த்தர். இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். ஆண்டவர் சொல்ற, கர்த்தரை காலையில தேடுறதுனால உங்களை அசைக்க விடாமல் இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஆபிரகாம் எலியேசருடைய பொண்ணை எலியேசர் மூலமாக ஈசாக்கு பெண் தேட அனுப்பும்போது, நான் வழிபடுகிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு இந்த காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். ஒருவேளை சமந்த காரியமாக, திருமண காரியமாக நீங்க எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல பாருங்க. யோசுவா 1:8 பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவு பகல் அதை தியானித்துக் கொண்டு, காலையிலையும் சாயங்காலம். இங்கே தான் சொல்றார், இந்த தேவனை துதித்து பாடி கர்த்தரை தியானம் பண்ணும்போது அந்த அப்போ உன் வழியை வாய்க்க பண்ணுவார். நீங்க போற பாதைகள் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அதை விட நீ புத்திமானாய் நடப்பார். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னை புத்திமானாய் வைப்பார். அதனால தான் சொல்றார், நான் இன்னைக்கு மீண்டும் சொல்றேன், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். நீங்க போகிறது முன்பாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியிருப்பார் உன் காரியத்தை முடித்து கொடுப்பதற்காக. நீங்க போகும்போது கர்த்தரே கூட வருவார். அவர் பகல மேகஸ்தம்பமாக, இரவில் அக்கன் ஸ்தம்பத்தமாக வழி நடப்பார். இவ்வளவு நல்ல கர்த்தர். இப்பொழுதும் உபாகம் 9:29 சொல்றார், நீங்கள் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களை வாய்க்கும்படிக்கு இந்த நியாயம், இந்த உடன்படிக்கை இப்ப வார்த்தை உங்களை வாயை விட்டு பிரியாதுக்கணும். இப்ப நம்ம பைபிளை வாசித்து கர்த்தருடைய பாதையில சரியா இருந்தால், சிம்பிளா சொல்ற, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நானும் உங்களை சொல்றேன், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிற கர்த்தர். நல்ல தகப்பனே, இந்த நாள் நல்ல நாள். அவங்க என்ன செய்தாலும் வாய்க்க பண்ணி கர்த்தர் அப்படி அற்புதம் செய்து ஆசீர்வத்தை நன்மை நல்ல பிதாவே. ஆமென்.